இருந்தாலும் அருண் சார் எங்க யாருக்குமே சான்ஸ் கொடுக்காம 3 போட்டி நீங்க ஜெயிச்சிட்டீங்க. ரொம்ப டூ மச் சார். அருண் சாரும் மேடமும் மேட் ஃபார் ஈச் அதர் கப்புள்ஸ்பா. அதான் எல்லா போட்டியிலயும் ஈஸியா ஸ்கோர் பண்ணிட்டாங்க. அருண் சார் ஏற்கனவே பாப்பா பிறக்கிறதுக்கான ட்ரீட் பெண்டிங். இதுக்கும் சேர்த்து பெரிய ட்ரீட்டா வச்சிருங்க. வச்சுட்டா போச்சு. அதுக்கு என்ன பார்க்கலாம். ஓகே. அருண் சொல்லுங்க. நீங்க சொன்னதுல ஒரு விஷயத்த மட்டும் என்னால ஏத்துக்கவே முடியல. என்ன விஷயம்? மேடம் பொய்யே சொல்ல மாட்டாங்கன்னு சொன்னீங்கல்ல, அதுக்கு சான்ஸே இல்ல. எல்லார் வைஃபுமே ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தால விளையாட்டு கூட பொய் சொல்லவே முடியாது. நான் இது மத்தவங்கள மோசம்ன்ற அர்த்தத்துல நான் இப்படி பேசல. ஆனா ரஞ்சிதாவுக்கு அது வரவே வராது. ஏன்னா அவ நேச்சரே அப்படிதான். ரஞ்சிதா, 3வது போட்டியிலயும் நீங்க தானே ஜெயிச்சீங்க? ஆமா அண்ணி. என்ன போட்டி? அருணுக்கு பிடிச்ச விஷயத்த நான் கரெக்டா சொல்லணும். அண்ணிய விட முழுசா அவனை பத்தி தெரிஞ்சவ நீ. அந்த போட்டியில நீ ஜெயிக்காம வேற யாரு ஜெயிப்பா? ஆனா வாழ்க்கையில நான் தோத்துருவேன் போல இருக்கேன் அண்ணி. ஏ ரஞ்சிதா, என்ன சொல்ற? ஏன் இப்படி எல்லாம் பேசுற? உன் குரலே சரியில்லையே. என்னாச்சு உனக்கு? பிரைஸ் கொடுக்கும்போது என்கிட்ட அருணுக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னு கேட்டாங்க. அதுக்கு அருண் என்ன சொன்னாரு தெரியுமா? என் ரஞ்சிதா என்கிட்ட பொய்யே சொன்னதில்ல, அவ என்கிட்ட உண்மையா இருக்கிறதா எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னு சொன்னாரு. அவர் அப்படி சொன்னதை கேட்டதுமே என் மனசு அப்படி துடிச்சு போயிருச்சு அண்ணி.